கோவையில் ஸ்கேட்டிங் செய்தபடியே சிலம்பம் மற்றும் சுருள் வளையங்கள் சுற்றியபடி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். கோவையை அடுத்த கோவை புதூர் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளியில் பயின்று வரும் சித்தேஷ், முரளிதரன், கவீந்திரன் மற்றும் தனுஷ் ஆகியோர் பள்ளியிலேயே ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்கே ஸ்கேட்டிங் அகாடமியின் பயிற்சியாளர் ரகுபதியிடம் பயிற்சி பெற்று வந்த மாணவர்கள் கடந்த ஆண்டு நாக்பூரில் தொடர்ந்து 7 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து சாதனை புரிந்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா கால ஊரடங்கால் பள்ளிகள் இல்லாத நிலையில் நாட்டுப்புற கலையான சிலம்பம் மற்றும் சுருள்வாள் சுற்றும் பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ குழுவினர் புதிய உலக சாதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்தபடி 2 கம்புகளை முரளிதரனும், ஒற்றை கம்பை 2ஆம் வகுப்பு பயிலும் கவீந்திரனும், சுருள்வாளை தனுஷும், ரிப்பன் கட்டிய கம்பை சித்தேஷ் என 4வரும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து 3 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இவர்களது இந்த சாதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழை கிராமிய புதல்வன் அகாடமியின் நிறுவனரும் தீர்ப்பாளருமான டாக்டர் கலையரசன் வழங்கினார். சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்களை ஆசிரமம் பள்ளியின் நிர்வாகி கௌரி உதயேந்திரன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். ஆசிரமம் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நாங்கள் 3 இயர்ஸ் சிலம்பம் 3 இயர்ஸ் ஸ்கேட்டிங் நான்-ஸ்டாப் ஸ்கேட்டிங் வித் சிலம்பம் பண்ண போகிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்து ஆசிரமம் ஸ்கூலுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கலையரசன் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் ரெக்கார்டு பண்ணுவோம். இதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறோம். நாங்கள் 2 இயர்ஸாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். சிலம்பம் இப்போ லாக்டவுன் பீரியடில் 4 மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.